தேவனுடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 6வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 6வது வசனம், 16வது வசனம். தேவ செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 16வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தேவனுடைய கிருபையினாலே அவர் ரட்சிக்கிறவர் என்கிற தலைப்பின் கீழாய் நாம் தியானித்து வர தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். நாம் நேற்றைய தினம் இரவிலே இந்த ரட்சிக்கிறார் என்கிறதிலே எப்படி மோசையை ரட்சித்தார் என்பதை பார்க்கும்படியாய் தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். இந்த சங்கீதமாவது மோசையினால் எழுதப்பட்டபடினாலும் இதில் மோசைக்கு தேவன் காண்பித்த ரட்சிப்பை குறித்து தேவன் எழுதியிருக்கிறபடினாலும் மோசையை எப்படியெல்லாம் கர்த்தர் ரட்சித்தார் என்று சொல்லி அதை பார்க்க தேவன் கிருபை செய்தார். எப்படியெல்லாம் ரட்சித்தாராம்? வசனம் 12 மற்றும் 13 அதே அதிகாரத்தில் சொல்லுகிறது, அவர் 5 விதமான ரட்சிப்பை மோசைக்கு தேவன் கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது அவரை கல்லிலிருந்து ரட்சித்தார், இரண்டாவது சிங்கத்தின் இடத்திலிருந்து ரட்சித்தார், மூன்றாவது விரியன் பாம்பின் இடத்திலிருந்து ரட்சித்தார், நான்காவது பால சிங்கங்களிடத்திலிருந்தும், ஐந்தாவது வலு சர்ப்பத்தின் இடத்திலிருந்தும் கர்த்தர் மோசையை ரட்சித்தார் என்பதை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது. அதை வைத்துதான் நாம் தியானித்து வருகிறோம். இதுவரை நாம் பார்த்தது முதலாவது தேவன் கல்லில் இருந்து ரட்சிக்கிறார் என்பதை பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். நேற்றைய இரவு சிங்கத்தினிருந்து ரட்சிப்பை கொடுக்கிறார் என்பது அந்த வசனம் சொல்லுகிறது. நீ சிங்கத்தின் மேலும் நடந்து என்று சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் சிங்கத்திலிருந்து ரட்சிப்பை கொடுக்கிறார் என்பதை நேற்று இரவு பார்க்க நம்மளுக்கு அந்த விடுதலை பெற்றுக் கொள்ளதையும் கிருபை செய்தார். குறிப்பாய் அதிலே நாம் பார்த்தோம், சிங்கத்தினிடத்திலிருந்து அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார் என்றால் சிங்கத்தை கொன்று போடுகிறதோ அவைகளை புலந்து போடுகிறது அல்ல, அவைகளை நமக்கு ஆதாயமாய் மாற்றி நாம் அதை ஆளுகை செய்கிறது தான் சிங்கத்தின் மேல் நடக்கிறது என்பதை பார்க்க தேவன் நம்மளுக்கு உதவி செய்தார். கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அல்லது சிங்கத்தின் வாயில் மாட்டிக்கொண்டவர்களை போல் நாம் காணப்பட்டாலும் கர்த்தர் அவருடைய கோலை, அந்த நதியை அடித்த கோலை நாம் பிடித்து கொண்டு அவர் சொன்ன பாதையிலே நடந்து ஓரேப்புக்கு நாம் வந்தோம் என்றால் கர்த்தர் அங்கு நமக்காக நிற்கிறார். அவர் அங்கு தண்ணீரை வரப்பண்ணுவார். அந்த தண்ணீர் புறப்பட்டு வருகிறபடினால் கர்ச்சிக்கிற சிங்கமாய் இருந்தாலும் சரி, நீங்கள் வாயிலே மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த சிங்கமாய் இருந்தாலும் சரி, அவைகளை தேவன் நமக்கு சாதகமாய் மாற்றி அவைகள் நமக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தர் வைக்கிறார் என்பதை பார்க்க நம்மளுக்கு உதவி செய்தார். அதுதான் சிங்கத்தினிடத்திலிருந்து தேவனால் கொடுக்கப்படுகிற ரட்சிப்பு என்று நேற்று இரவிலே நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்துதான் இப்பொழுது இன்னொரு ரட்சிப்பை குறித்து அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக மோசைக்கு எப்படி தேவன் கர்த்தர் ரட்சகராய் வெளிப்பட்டாராம், எதிலிருந்து அவனை ரட்சித்தாராம், மூன்றாவது எதிலிருந்து அவனை ரட்சிக்கிறார். அந்த 13வது வசனம் சொல்லுது, சங்கீதம் 91:13 சொல்லுகிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து. அவனை கல்லிலிருந்து தேவன் ரட்சித்தார். இரண்டாவது சிங்கத்தினிடத்திலிருந்து ரட்சித்த என்னை சிங்கத்தின் மேல் நடக்க பண்ணினார். மூன்றாவது கர்த்தர் என்ன செய்கிறார்? விரியன் பாம்பின் மீது நடக்க பண்ணுகிறார். விரியன் பாம்பின் அனுபவத்திலிருந்து, விரியன் பாம்பின் பிடியிலிருந்து அல்லது விரியன் பாம்பு போன்றவர்கள் இடத்திலிருந்து கர்த்தர் மோசையை ரட்சித்தார் என்று அந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மோசே தேவனுடைய மனுஷன்தான், தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன்தான், தேவனோடு இருக்கிற மனுஷன்தான். அவன் தேவனுக்கென்று பணிவிடை செய்கிறவனாய், தேவனுக்கென்று தம்முடைய ஜனங்களை நடத்துகிறவனாய் இருந்தான். எல்லாம் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு கட்டத்திலே அவனுக்கென்று ஒரு விரியன் பாம்பு அவனுடைய வாழ்க்கையில வந்தது. அவங்களுடைய மோசையினுடைய ஊழிய வாழ்க்கையிலே அல்லது அவனுடைய ஜனங்களை நடத்தி வருகிற பாதையிலே தன்னுடைய ஜீவியத்திலே ஒரு விரியன் பாம்பு வந்தது. அந்த பாம்பின் இடத்திலிருந்து கர்த்தர் அவனை ரட்சித்தபடியினால்தான் 16 வசனத்தினை சொல்லுகிறார், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பித்து. அப்ப
இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாய் இருக்கலாம், அல்லது அவரால் ரட்சிக்கப்பட்ட அநேக நாட்கள் அநேக ஆண்டுகள் ஆயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க இந்த கால சூழ்நிலையிலும் இன்றைக்கு நீங்கள் விரியன் பாம்பின் அனுபவத்தில் போய்கொண்டிருந்தாலும் அந்த விரியன் பாம்பின் பிடியில் இருக்கிற விரியன் பாம்பின் இடத்திலிருந்து கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே நம்மை ரட்சிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அப்ப வசனம் சொல்லுது, தேவன் மூன்றாவது மோசே எதனிடத்திலிருந்து அவனை ரட்சித்தாராம், எதனிடத்திலிருந்து அவனை மீட்டு கொண்டாராம், எந்த காரியத்திலிருந்து அவனை பாதுகாத்தாராம் அல்லது காப்பாற்றினாராம், விரியன் பாம்பின் அனுபவத்திலிருந்து அல்லது விரியன் பாம்பின் இடத்திலிருந்து மோசேயை தேவன் ரட்சித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப விரியன் பாம்பு என்றால் என்ன அர்த்தம்? நம்ம கல் என்றால் என்ன அர்த்தம் என்று பார்த்தோம். அது புரட்டி போடுகிற அனுபவத்தை காட்டுகிறது. சிங்கம் என்பது அதுக்கு நொறுக்குகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. சிங்கத்தை குறித்து நேற்று நாம் ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் தான் பார்த்தோம். ஆனால் சிங்கத்தை குறித்து பார்க்கும்போது 3 விதமான அனுபவம் மோசேயினுடைய வாழ்க்கையில் இருக்கு. ஒன்று நொறுக்கி போடுகிற அனுபவம், 2வது முறித்து போடுகிற அனுபவம், 3வது அவனை பட்சித்து போடுகிற. இந்த 3 விதமான சிங்கம் அவனுடைய வாழ்க்கையில வந்திருக்கு. ஆனால் நேற்று நாம் ஒரு சிங்கத்தை தான் பார்க்க தேவன் கிருபை செய்தார். இப்ப அடுத்த குறிப்பை அடுத்த ரட்சிப்புக்குள் நாம் கடந்து சொல்கிறோம். 3வதாக நாம் பார்க்கிறோம், விரியன் பாம்பின் இடத்திலிருந்து தேவன் அவனை ரட்சித்தார். அப்ப விரியன் பாம்பு என்றால் என்ன அர்த்தம்? வசனம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? விரியன் பாம்பு என்பது என்னவாம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. 32வது வசனம், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் அது தீண்டுமாம். இங்க வசனம் சொல்லுகிறது, விரியன் என்பது என்னவாம்? அது தீண்ட பண்ணுகிற அனுபவம். நாம போய்கொண்டிருப்போம், நம்முடைய பாதையிலே போய்கொண்டிருப்போம், நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய காரியத்திலே அல்லது தேவன் கொடுத்த தரிசனத்திலே ஓடிக்கொண்டிருப்போம். ஆனா இந்த விரியன் பாம்பு என்ன செய்யுமாம்? அது நம்மளை தீண்டுகிறதாய், நம்மளுடைய வாழ்க்கையிலே அது நம்மை தீண்டி கொண்டிருக்கிறதாய் காணப்பட்டிருக்கும். இது அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். அவர்கள் சொல்லுவார்கள், நான் தேவனுடைய ஊழியத்தின்படி தேவன் எனக்கு கொடுத்த தரிசனத்திலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் என் பாதையிலே நான் போய்கொண்டிருக்கிறேன். ஆனால் திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் என் வாழ்க்கையில வந்தபடினால் அவர்கள் என்னை தீண்டி கொண்டிருக்கிறபடியினால் தான் நான் எனக்கு இப்படி சம்பவிக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கணும். அதைத்தான் வசனமும் சொல்லுகிறது. இந்த விரியன் பாம்பு, இந்த தீண்டுகிற விரியன் பாம்பு எங்க இருக்குமா? வசனம் சொல்லுது பாருங்க, ஆதியாகமம் 49:17 சொல்லுகிறது, பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். அப்ப இந்த விரியன் பாம்பு முதல்ல எங்கே காணப்படுகிறது? அது பாதையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விரியன் பாம்பு அந்த மனுஷனை எந்த சூழ்நிலையிலே அவனை சந்திக்கலாம், அவனுடைய பயணத்திலே, அவனுடைய பிரயாணத்திலே அவனை சந்திக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப விரியன் பாம்பின் அனுபவம் என்பது அது நாம் புதர்களை போய் எடுக்கிறதோ அப்படி அல்லது நாம் ஏதோ ஒரு இடத்துல வீட்டில இருக்கும் பொழுது அது நம்மளை கொத்துகிறதோ கிடையாது. அங்க வசனம் சொல்லுகிறது, விரியன் பாம்பு என்பது தீண்டுகிற அனுபவம். ஆனால் அந்த தீண்டுகிற அனுபவம் எதனால் எங்கு வருகிறதாம்? நம்ம தேவனால் கொடுக்கப்பட்ட தரிசனத்திலே, தேவனால் கொடுக்கப்பட்ட அழைப்பிலே, தேவனால் கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் பொறுமையாய் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கு இந்த விரியன் பாம்பு வருகிறது, அது நம்மை தீண்டுகிறதாய் காணப்படுகிறது. இந்த தீண்டுதலை குறித்து விளக்கமாய் நாம் பார்க்க வேண்டும் என்றால், தீண்டுதல் என்பதை குறித்து வேதத்தில் 2 வசனம் தான் இருக்கு. ஒண்ணு இந்த வார்த்தையை சொல்லுகிற நீதிமொழிகள் 23:32 சொல்லுகிறபடி விரியன் தீண்டும் என்கிற வார்த்தையும், இன்னொரு இடத்துல வசனம் எப்படியாக சொல்லுகிறது, மனுஷர்களுடைய உலக ஞானத்திலே மனுஷர்களுடைய பேச்சை கேட்டு தீண்டாமல் என்று சொல்லியிருக்கிறது. அப்ப 2 இடத்துலதான் இந்த வார்த்தை வருகிறது, தீண்டுதல் அல்லது தீண்டு என்கிற வார்த்தை வருகிறது. அப்ப இந்த தீண்டின் குறித்து நாம் இன்னும் விளக்கமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வேதத்திலே இதற்கென்று தேவன் ஒரு உதாரணத்தை வைத்திருக்கிறார்.
அந்த உதாரணத்தை எங்கு நாம் பார்க்கலாம்? அப்போஸ்தலரின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. 28வது அதிகாரம் 3வது வசனம், பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவன் கையை கவ்விக்கொண்டது. இங்க என்ன நடக்கிறது? பவுல் தன்னுடைய பிரயாணத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அவனை சிறைபிடித்து அவனை நூற்றுக்கதிபதி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரயாணத்திலே ஒரு போராட்டம் வருது. போராட்டம் வந்து தங்களுடைய கப்பலை இழந்து போகிறார்கள். அவர்கள் தஞ்சம் புகுந்த அந்த தீவிலே இந்த பவுல், அங்கு ஜனங்கள் எல்லாம், அந்த தீவில இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த முந்தின வசனம் சொல்லுது பாருங்க, அந்நியர் அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். இப்ப அந்த தீவில் இருக்கிற ஜனங்கள் அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்காக நெருப்பூட்டுகிறார்கள். இப்ப இந்த பவுல் என்ன செய்கிறார்? இந்த ஜனங்களுக்கு நான் உதவி செய்யணும், அங்க இருக்கிற ஜனங்கள் எங்களுக்கு இவ்வளவு அன்பு பாராட்டுறாங்களே, அப்ப நான் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் சொல்லி அந்த நெருப்புக்கு இன்னும் கொஞ்சம் விறகு சேர்ப்போம் என்று சொல்லி அவன் அந்த நெருப்பை, அங்கு இருந்த விறகு கட்டைகளை அவன் பொறுக்குகிறான். அந்த விறகு கட்டைகளை பொறுக்கி அதை நெருப்புல போட வரும் பொழுது அந்த அனல் உரைத்து அங்கிருந்த விரியன் பாம்பு வந்து அவன் கையை கவ்வுகிறது. இது எங்க நடக்கிறது? பவுலுடைய வீட்டுல நடக்குதா? அவனுடைய ஊழிய ஸ்தலத்துல நடக்குதா? இல்ல, அவன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கிறான். அவன் சிறைபிடிக்கப்பட்டு போய்கொண்டிருக்கிறான். அந்த பாதையில தான் இந்த பவுலை வந்து இந்த விரியன் பாம்பு தீண்டுகிறதாய் காணப்படுகிறது. இந்த பாம்பு என்ன, இந்த விரியன் பாம்பு என்ன செய்கிறது? அவனுடைய பாதையிலே வந்து தீண்டுகிறதாய் காணப்படுகிறது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த விரியன் பாம்பு சில நேரங்களிலே வருகிறதை நாம் பார்க்க முடியும். எங்களுக்காய் எனக்காய் அவர்கள் செய்கிறார்கள், நான் அவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று ஏதோ ஒரு காரியத்தை நன்மை செய்யும்படி நாம் புறப்பட்டு போயிருப்போம், அல்லது நன்மை செய்கிறதுக்காக அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நாம் புறப்பட்டிருப்போம். அவர்களுக்கு உதவி செய்ய போய் அங்கு இருந்த விரியன் நம்மளை தீண்டுகிறதாய் காணப்பட்டு இருக்கும். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அல்லது தேவ ஜனங்கள் சொல்லுவாங்க, நான் ஊழியத்துக்கு போன ஸ்தலத்துல இப்படி ஒரு மனுஷனை பார்த்தேன், அவருக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு, அதுக்காக நான் செஞ்சேன், ஆனா அவருக்கு செஞ்சது நிமித்தமா என்னுடைய வாழ்க்கையில ஒரு விரியன் பாம்பை போல கொட்டுகிற அனுபவம், தீண்டுகிற அனுபவம் வந்துருச்சு என்று சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கேன். அப்ப இந்த விரியன் பாம்பு பாதையிலே நம்மளை தீண்டுகிறதாய் காணப்படுது. அப்ப விரியன் பாம்பு என்பது தீண்டுகிறதையும் அது பாதையிலே தீண்டுகிறதுமா இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அப்படி இந்த விரியன் பாம்பு வந்து நம்மளை தீண்டினால் என்ன நடக்கும்? அதை விளக்கமாய் பார்த்தால்தான் மோசே எப்படி கர்த்தர் ரட்சித்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். அப்ப இங்க விரியன் பாம்பு வந்துருச்சு. விரியன் பாம்பு பாதையிலே நம்மளை கடித்தது. அந்த கடி வந்ததுனால, அந்த தீண்டுதல் வந்ததுனாலே அங்கே என்ன நடக்கிறதாம்? அதே அப்போஸ்தலரின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 6வது வசனத்தை வாசித்தோம் என்றால் 3 காரியம் சம்பவிக்கும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. 4வது வசனம் சொல்லுது, விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியர் அந்த தீவார் கண்டபோது அந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை என்றார்கள். முதலாவது அந்த விரியன் பாம்பு ஒரு மனிதனை தீண்டினால் என்ன நடக்கும்? அவன் கொலைபாதகனாய் மாறுகிறான். இங்கு பவுலை குறித்த அந்த அந்நியர்கள், அந்த தீவின் ஜனத்தார் என்ன சொல்லுகிறார்கள்? அவனை கொலைபாதகன் என்று சொல்லுகிறார்கள். கொலைபாதகன் என்றால் என்ன அர்த்தம்? ஒருவரை கொலை செய்து விட்டு அவன் தப்பித்து வருகிறான் என்பதற்கான அர்த்தமாய் காணப்படுகிறது. அப்ப இங்கு பவுலை குறித்து இவன் கொலைபாதகன், சந்தேகம் இல்லை என்று இன்னொரு வார்த்தையை கொடுத்து ஆட் பண்ணி அதை உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியுது. அடுத்த வார்த்தை இன்னும் விளக்கமாய் சொல்லுது பாருங்க, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அப்ப தீண்டுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா முதலாவது என்ன நடக்கும்? நம்மளை கொலைபாதகர் என்று பேசிக் கொள்ளுவார்கள். அவர்கள் பவுலின் இடத்துல போய் நேராய் சொல்லவில்லை, அங்கிருக்கிற பவுலோடு வந்த சேவர்களோடு அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் அவர்கள் எங்கு சொல்லுகிறார்கள்? தங்களுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. என்ன புலம்புவாங்க? இவன் கொலைபாதகன்,
உடனே என்ன செய்யும், அந்த வார்த்தை அப்படியே பக்கத்துட்டு இருக்கவங்கள போகும், அப்படியே அந்த பட்டணம் முழுக்க பரவிப்போம். இங்க டைரக்டா பவுலினிடத்துல வந்து கேட்டிருந்தா அது சந்தேகங்கள் அங்க விளக்கப்பட்டு இருக்கும். ஆனா இவர்கள் டைரக்டா வந்து பவுலினிடத்துல கேட்காமல் தங்களுக்குள்ளேயே சொல்லி கொண்டு அந்த அந்த தீவு முழுக்க அவர்கள் அங்கு சொல்லி கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப முதலாவது விரியன் பாம்பு தீண்டினால் என்ன நடக்கும்? அங்கு நாம் கொலை பாதகர்களாய் மாற்றப்படுகிறோம். ஆனா இங்க பவுலினுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, உண்மைக்கே அவர் கொலைபாதகனா இருந்தாரா என்று நீங்க பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது. அதே அப்போஸ்தலரின் புஸ்தகம் 27வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பவுல் ஜனங்களை 3 தடவை அந்த ஜனங்களை தப்பிக்க வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்க பவுல் சிறைப்பட்டு போகிறான். அவன் ஒரு சிறைவாசி. அவன் அங்கு தவறு செய்தவனை போல அவனை கைகளை கட்டி அவனை அழைத்து சொல்லுகிறார்கள். அந்த படகிலே கொண்டு போய் அவனை சிறையில் அடைக்கும்படி கொண்டு போகிறார்கள். ஆனாலும் அந்த படகிலே சிறைச்சாலை கைதியாய் வந்த இந்த பவுல் என்ன செய்கிறார்? அவர் கைதி என்பதையும் உணர்ந்தும் அவர் என்னை கைது விட்டார்களே என்று சொல்லி இவர்களை சாகட்டும் என்று விட்டு விடாமல் அவர்களை 3 முறை பவுல் எச்சரித்து காக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல நாம் படித்து பார்த்தோம் என்றால், அப்போஸ்தலர் 27:10 இப்படியாக சொல்லுகிறது, மனுஷரே, இந்த யாத்திரையினால் சரக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நமக்கும் ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். இங்க பார்க்கிறோம், ஜனங்கள் அவனை கொலைபாதகன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பவுலினுடைய உண்மையான குணாதிசயம் என்ன? அவன் கைதியாய் இருக்கும் பொழுதும் அவனை இவர்கள் சிறைபிடித்தார்கள் என்று அறிந்தும் அந்த ஜனங்களையும் அந்த படகில் இருந்த ஜனங்களையும் அவர்கள் பொருட்களை காக்கும்படி இவன் தேவனிடத்திலிருந்து ஞான திருஷ்டிப்படுத்தி அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களை எச்சரிக்கிறான். என்ன எச்சரிக்கிறான்? நீங்கள் அழிந்து போவர்கள் என்று எச்சரிக்கவில்லை. நாம இப்படி போனோம் என்றால் நாம் சாவோம் அல்லது நம்முடைய ஜீவனுக்கு ஆபத்து இருக்கு என்று சொல்லி அவர்கள் போகிற பாதையை குறித்து எச்சரிக்கிறவனாய் காணப்பட்டான். யோசித்து பாருங்க, இது எத்தனை பேருடைய வாழ்க்கையில நமக்கு அதை நம்மளால் செய்ய முடியும். ஒருத்தவங்க நம்மளை கையில விலங்கு போட்டு விட்டார்கள், பொய்யான குற்றச்சாட்டை சொல்லிவிட்டார்கள், இயேசுவை பின்பற்றினாலும் அவரை பிரசங்கம் பண்ணினதுனால நம்ம கையில் கெட்டி போட்டுட்டாங்க. உடனே என்ன நடக்குது? நம்ம என்ன அப்படியே அவர்களோட நம்மளை இழுத்துட்டு போறாங்க. நமக்கு தெரியுது முன்னாடி ஒரு குழி வருது, அந்த குழியில காலை வச்சு அப்படியே அந்த குழியில விழுந்து விடுவோம் என்று தெரிகிறது. அப்ப நாம் என்ன செய்வோம்? அந்த குழியிலிருந்து தப்பிக்கிறது எப்படின்னு நாம யோசிப்போம். என்ன கைது பண்ணவே சாகட்டும் என்று நாம் விட்டு விடுவோம். ஆனா இங்கு பவுல் என்ன செய்கிறார்? தன்னை கைது பண்ணினவர்கள் இவர்கள் தான் என்று தெரிந்தும் அங்கு அவர்களுக்கு உதவி செய்கிறவனாய் காணப்படுகிறான். 2வது என்ன? எப்படி இந்த ஜனங்களை காக்கும்படி, அதாவது அந்த அவனோடு படகில் வந்தவர்களை காக்கும்படி, போர் செய்வர்களை காக்கும்படி அவன் செய்த காரியம் என்ன காரியம்? 2வதாய் அந்த வசனம் சொல்லுகிறது, 27-22 சொல்லுகிறது, ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்றும் இப்பொழுது உங்களுக்கு தைரியத்தை சொல்லுகிறேன், கப்பற் சேதம் அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. முதலாவது அவங்களை எப்படி எச்சரிக்கிறான்? கப்பலுக்கு சேதம் வரும், உங்கள் ஜீவனுக்கும் சேதம் வரும் என்று எச்சரிக்கிறான். இப்ப ஜனங்கள் போராடுறாங்க, அந்த மாலுமிகள் போராடுறாங்க, போர் செய்வர்கள் போராடுறாங்க, அவங்க இப்ப சோர்ந்து போயிட்டாங்க. உடனே பவுல் என்ன சொல்லுகிறான்? தேவனிடத்திலிருந்து அந்த வெளிப்பாட்டை பெற்று பவுல் சொல்லுகிறான், கப்பற் சேதமே அன்றி ஜீவ சேதனம் ஒன்றும் வராது, திடன் கொள்ளுங்கள். யோசித்து பாருங்க, கைதியா இருக்கிற இந்த மனுஷனுக்கு தான் அவங்க வந்து தினம் சொல்லணும். கைதியா இந்த மறுக்கிற மனுஷனுக்கு தான் அவங்க சொல்லணும், நீ கஷ்டப்படாது, நீ தைரியமா இருப்பா, எப்படியாவது உனக்கு விடுதலை கிடைச்சிடும் சொல்லணும். ஆனா கைதியாய் விலங்கு மாட்டி கொண்டு இருக்கிற பவுல் என்ன செய்கிறார்? அங்கு இருந்த ஜனங்களுக்கு திடனான வார்த்தையை, அவர்களை உற்சாகப்படுத்துகிற, அவர்களை பலப்படுத்துகிற வார்த்தையை சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் வந்த போராட்டங்களையும் பெருங்காற்றில் இருந்து தப்பிக்கும்படி அவன் உதவி செய்கிறவனாய் காணப்படுகிறான். 3வதா அங்க என்ன செய்கிறான் பவுல்? அந்த வசனம் சொல்லுகிறது, அதே 27:33 சொல்லுகிறது,
பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணுங்கள், உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த சாப்பிடாம இருந்தவர்களை உற்சாகப்படுத்தி ஆகாரத்தை அவர்களுக்கு பிற்று கொடுக்கிறவனாய் மாறுகிறான். ஆகாரத்தை பிற்று கொடுக்கும் பொழுது அங்கு ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் நடக்குது தெரியுமா? 35 சொல்லுகிறது, அப்பத்தை எடுத்து எங்களுக்கு முன்பாக எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். இங்க என்ன நடக்கிறது? யாரை பிரசங்க கூடாது, யாருக்காய் ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லி இவனை கைது செய்தார்களோ அதே தேவனை இவனை கைது செய்த ஜனங்களுக்கு அவன் பிரசங்கிக்கிறவனாய் மாறினான். தேவ அன்பை அங்கு வெளிப்படுத்துகிறவனாய் மாறினான். அவன் அவர்களை எச்சரிக்கிறவனாய் இருந்தான், திடப்படுத்துகிறவனாய் இருந்தான். மூன்றாவது அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்துகிறவனாய் காணப்பட்டிருக்கிறான். இது எதை காண்பிக்கிறது? சரீரத்திலையும் அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் தேவனுடைய பாதையில் அவன் நடத்துகிறவனாய் இருந்தான். ஆவிக்குரிய ரீதியிலும் அவர்களை ரட்சிக்கிறவனாய், நரகத்துக்கு இவர்கள் போய்விடக் கூடாது என்று தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து அங்கு அப்பத்தை பிட்டு காண்பிக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இது எதை காட்டுகிறது? பவுலுனுடைய ஜீவியம் என்பது ஜனங்களை காப்பாற்றுகிறதும் சரீரத்திலும் மாத்திரமல்ல ஆவிக்குரிய ஜீவியத்திலும் காப்பாற்றுகிற ஒரு நல்ல அன்பின் அப்போஸ்தலனை போல காணப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல உதவி செய்கிறவனாய், தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவனாய், ஜனங்களை ரட்சிக்கிறவனாய், ஜனங்களை மீட்டுக் கொள்ளுகிறவனாய், எச்சரிக்கிறவனாய் காணப்பட்ட பவுலை குறித்துதான் அந்த ஊர் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவன் கொலைபாதகன் என்று சொல்லுகிறார்கள். அப்ப விரியன் பாம்பின் அனுபவம் என்பது என்ன? அது நம்மளுடைய வாழ்க்கையை பொய்யான சாட்சியினால் தீட்டுப்படுத்துகிறது. பொய்யான சாட்சியினால் நம்மளை யாருன்னே அவர்களுக்கு தெரிந்திருக்காது, நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் தங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக, தங்களுடைய சொந்த நலனுக்காக நம்மளை குறித்து குற்றம் சாட்டுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள்தான் விரியன் பாம்பின் அனுபவமாய் காணப்படுகிறவர்கள். அவர்கள்தான் விரியன் பாம்பு என்கிறவர்கள். அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை தான் நம்மளை தீட்டுப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அப்ப கர்த்தர் கேட்கிறார், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில யார் உங்களை கொலைபாதகன் என்று சொல்லுகிறார்கள்? நீங்க பவுலை போல மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும், மற்றவர்களை ரட்சிப்புள் நடத்தினாலும், மற்றவர்களுக்கு தேவன் யார் என்பதை நீங்கள் காண்பித்தாலும் உங்களை குறித்து கொலைபாதகன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் கொலைபாதகன், நீ கொலைக்காரன், நீ தேவ ஜனம் கிடையாது, தேவனை விட்டு விலகினவன் என்று சொல்லி உங்களை குறித்து தவறான பொய்யான சாட்சிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? அந்த விரியன் பாம்பின் தீண்டுதலில் இருந்து, அந்த விரியன் பாம்பின் பேச்சில் இருந்து தேவன் இன்றைக்கு நம்மளை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். மோசே அப்படிதான் கர்த்தர் அவனை ரட்சித்தார். இரண்டாவதாக இந்த விரியன் பாம்பின் அனுபவம் வந்தா என்ன நடக்கும்? அந்த தீண்டுதல் அனுபவம் வந்தா என்ன நடக்குமா? அந்த அப்போஸ்தலரின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது பாருங்க, அவனுக்கு வீக்கம் கண்டு. இந்த விரியன் பாம்பு வந்து தீண்டின உடனே முதலாவது நம்முடைய சாட்சி நம்மளை குறித்து பொய்யான சாட்சி அங்கு வருகிறது. இரண்டாவது அங்கு வீக்கம் வருகிறது. இந்த வீக்கம் என்பது எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, சுகம் இல்லை என்று சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற அந்த வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகம் இல்லை, அது காயமும் வீக்கமும். இந்த வீக்கம் என்கிற அனுபவம் என்பது என்ன? அந்த தீண்டுதலினால் வருகிற வீக்கம் என்பது என்ன? அது நம்முடைய ஜீவியத்திலே சுகமில்லாத அனுபவத்தை காட்டுகிறது. முதலாவது கொலைபாதகன் என்று நம்மளை குறித்து பொய்யான சாட்சி சொல்லுகிறார்கள். இந்த பொய்யான சாட்சி வந்த உடனே அங்க என்ன வருதா? அங்கு வீக்கம் வருகிறது. அப்படின்னா என்ன? நம்ம சோர்ந்து போய், நம்ம பலனற்று போய், நம்முடைய ஜீவியத்திலே வியாதிகள் வர ஆரம்பிக்கிறது. இது ஆவிக்குரிய ரீதியை நாம் பார்க்கும் பொழுது எப்படி தெரியுமா? ஆவிக்குரிய ரீதியை என்ன வியாதி வரும் தெரியுமா? ஜெபிக்க முடியாது,
வேத வாசிக்க முடியாது. ஜெபத்துக்கு போனா நான் தேவனுக்காக நல்லா இருந்தேனே, என் சிறையின் அனுபவத்திலும், நான் கைது செய்யப்படுகிற அனுபவத்திலும், நான் மரணத்தில் இருக்கும் போது கூட என்னை கைது செய்த என் சத்துருக்களுக்கு நான் ஆலோசனை சொல்லி அவர்களை தேவனோடு நடத்தினேனே, ஆனால் என்னுடைய ஜீவியத்தை குறித்து இவர்கள் தவறான சாட்சி சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அந்த பொய்யான சாட்சியை கேட்டு நம்முடைய ஜீவியத்தில் அது ஒரு காயமாய் மாறி அது வீக்கமாய் மாறுகிறது. இதனால் என்ன நடக்குது? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஆவிக்குரிய பலனை கொடுக்கிற, ஆவிக்குரிய சுகத்தை கொடுக்கிற ஜெபம் குறைய ஆரம்பிக்கிறது, வேதம் குறைய ஆரம்பிக்கிறது, வேத வாசிப்பு குறைய ஆரம்பிக்கிறது, தேவனோடு இருக்கிற ஐக்கியம் குறைய ஆரம்பிக்கிறது. அந்த ஐக்கியம் குறைய ஆரம்பித்தவுடன் என்ன செய்கிறது? அங்கு இன்ஃபெக்ஷன் என்கிற போராட்டங்கள் வர ஆரம்பிக்கிறது. சத்துரு நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி காயப்படுத்துகிறவனாய் மாறுகிறான். யோசித்து பாருங்க, கடந்த நாட்கள் ஏதோ ஒரு மனுஷன் நம்மளை குறித்து ஒரு தவறான சாட்சி, நம்மளை பத்தி யாருன்னே தெரியாதவங்க நம்மளை குறித்து தவறான ஒரு சாட்சி சொன்னதுனாலே எத்தனை முறை நாம தேவனை முறுமுறுத்திருக்கோம்னு யோசித்து பாருங்க. எத்தனை முறை நாம் தேவனை விட்டு விலகுகிறவர்களாய், நான் உமக்காக நின்ன கர்த்தாவே, என்ன நீர் இப்படி பொய் சாட்சிக்கு நீ அனுப்பிட்டீரே என்று சொல்லி தேவனிடத்துல கோபப்பட்டு அவரை விட்டு விலகுகிறவர்களா எத்தனை முறை நாம் காணப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் போயிருந்தால், தேவனை விட்டு விலகி இருந்தால், இந்த தவறான ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தையிலும் கேட்டு நம்ம விலகி போயிருந்தால், நம்முடைய ஜீவியத்திலே விரியன் பாம்பின் தீண்டுதல் காணப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. இந்த விரியன் பாம்பின் தீண்டுதல் வந்தால் இரண்டாவது அங்க என்ன நடக்கிறது? வீக்கம் வருகிறது. அந்த வீக்கம் வந்தவுடன் என்ன நடக்கும்? நம்முடைய சரீரத்திலே சுகம் இல்லாமல் போகிறோம். அப்ப கர்த்தர் கேட்கிறார், இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய சரீரம் எப்படி காணப்படுகிறது? மாம்சீக சரீரத்தை நம்ம தேவ சமூகத்துல ஒரு காயம் வந்துருச்சு, ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா ஒண்ணு நம்ம மருந்து போடுவோம், இல்லைன்னா தேவ சமூகத்துல போராடி ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு இந்த சுகம் இல்லாம போச்சு, எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, எப்படியாவது விடுதலையாக்குங்க என்று ஜெபிப்போம். ஆனா எத்தனை முறை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். எத்தனை முறை, எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எவ்வளவு காயத்துல இருக்கு, எவ்வளவு வீக்கத்துல இருக்கு, அது சுகத்துல இருக்கா, சுகவீனமா இருக்கான்னு எத்தனை பேர் நம்மளுக்கு தெரியும். நம்முடைய சரீரத்துக்கென்று ஒரு நம்முடைய மாம்சீகத்திற்கென்று ஒரு சரீரம் இருக்கிறது. அதே போல ஆவியிலே ஒரு சரீரம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் சொன்ன பொய்யான சாட்சியை கேட்டு நீங்க தேவனை விட்டு விலகுகிறவர்களாய், வீக்கத்துக்கு அனுபவத்தை அனுமதிக்கிறவர்களாய் இருந்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையிலே விரியன் பாம்பின் தீண்டுதல் காணப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிறது, அப்படிப்பட்ட உங்க ஆவிக்குரிய சரீரத்தை சுகமில்லாமல் சுகவீனமாக்குகிற அந்த விரியன் பாம்பின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மளை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவதா, இந்த விரியன் பாம்பு தீண்டுதல் வந்த உடனே அங்க என்ன நடக்குதாம்? வசனம் சொல்லுது, அதே அப்போஸ்தலரின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த விரியன் பாம்பு தீண்டுதல் வந்த உடனே மூன்றாவது என்ன நடக்குமா? சடுதியான காரியம் சம்பவிக்கும். சடுதியான காரியம் சம்பவிக்கும். இந்த முதலாவது தேவையில்லாத பொய் சாட்சி வரும். இரண்டாவது அந்த பொய் சாட்சியை கேட்டு நாம் சுகமினமல்லவர்களாய் மாறுவோம். சுகவீனமல்லவர்களாய் மாறினவன என்ன நடக்கும்? சத்துருவினால் சடுதியான காரியங்கள் சம்பவிக்கும். இந்த சடுதியை குறித்து நீங்க விளக்கமாய் பார்க்கணும்னா 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் சடுதியை குறித்து பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல் இருக்கும். சடுதி என்றால் என்ன அர்த்தமாம்? திடீர் என்று சம்பவிக்கிறது. திடீர்னு ஏதோ ஒரு காரியம் நடக்கும். விரியன் பாம்பு தீண்டுதல் ஒரு மனிதன் வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? மூன்றாவது, திடீர்னு தேவையில்லாத சம்பவங்கள் நடக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அவர்களிடத்தில் இருந்த ஊழியங்கள் அவர்களை விட்டு கைவிட்டு போகும்.
திடீர்னு பார்த்தா நம்ம இடத்துல இருக்க சந்தோஷம் அப்படியே திடீர்னு அப்படியே நம்மளை விட்டு மறைந்து போகும். அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தேவ சமாதானம், தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நம்மளே அறியாமல் திடீரென்று அது அப்படியே சடிதியாய் மாறி போகும். இது யாருடைய வாழ்க்கையில பார்க்கலாம்? யோபுவினுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அவன் நல்ல செல்வ செழிப்பானாய் ஐஸ்வர்யமானாய் இருந்தான். ஆனா அவன் வாழ்க்கையில திடீர்னு பார்க்கும்போது என்ன நடந்துச்சு? திடீர்னு அவன் பிள்ளைகள் மரித்து போனான். திடீர்னு அவனுடைய ஆடு மாடுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் மரித்து போச்சு. திடீரென்று அவன் வேலைக்காரர்கள் மரித்து போனார்கள். திடீரென்று அவன் சரீரத்தில் வியாதி வந்தது. திடீரென்று அவன் சரீரத்தில் கொப்பளங்கள் வந்தது. அவனோடு இருந்த மனைவி திடீரென்று சொல்லுகிறாள், தேவனை தூஷித்து மறி ஜீவனை விடு என்று சொல்லுகிறான். அவனோடு இருந்த அவன் சிநேகிதர்கள் அவனுக்கு விரோதமாய் திடீரென்று பேச ஆரம்பிக்கிறார். அதுவரைக்கும் நல்லா இருந்தவங்க இப்ப திடீர்னு தேவையில்லாம பேசுறாங்க. இதுதான் விரியன் பாம்பின் 3வது அனுபவம். விரியன் பாம்பு ஒரு வாழ்க்கையில காணப்பட்டால், மனிதனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட என்ன செய்யும்? அது வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நைட்டு படுக்க போற வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. காலையில எஞ்சி பார்த்தா நம்மளை குறித்து தூஷணமான வார்த்தையை குறித்து பேசுவாங்க. நைட்டு படுக்கும்போது நல்ல சமாதானத்தோட போய் படுத்திருப்போம், அல்லது நடந்து போகும்போது நல்ல சமாதானத்தோடு நடந்து போயிருப்போம். திடீர்னு பார்த்தேன் ஏதோ ஒரு சிந்தனை வந்திருக்கும். அந்த சிந்தனை வந்தோடனே அல்லது யார்கிட்டயா நாம் பேசியிருப்போம். உடனே என்ன நடக்கும்? நம்முடைய ஜீவியத்தில் இருக்க சமாதானம் சந்தோஷம் எல்லாவற்றையும் இழந்து போயிருப்போம். இது இன்னொரு அர்த்தம், வேதம் இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறது. திடீர் அல்லது சடிதிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம். அது வந்துச்சுன்னா எப்படி நடக்கும் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, சமாதானமும் சௌக்கியம் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் வெளிவரும். இங்க பாருங்க என்ன சொல்லுகிறார்கள், சமாதானமும் சௌக்கியம் உண்டு என்று அவர்கள் அப்பதான் சொல்றாங்க. ஆனா சொன்ன மாத்திரத்துல என்ன நடக்குது? அங்கு சடிதியாய் அவர்கள் மேல் வேதனை வருது. அந்த வேதனை வந்த உடனே அது விளக்கம் கொடுக்குது பாருங்க. அந்த வேதனை வந்ததுனால என்ன நடக்குது? அவர்கள் தப்பி போகவில்லை. இதுதான் விரியன் பாம்பின் தீண்டுதலினால் வருகிற காரியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விரியன் பாம்பு அவர்களை சுற்றி கொண்டிருந்தால், விரியன் பாம்பு அவர்கள் கையை கவ்வி கொண்டிருந்தால், விரியன் பாம்பு அவர்களை தீண்டி கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? அங்கு 3வது காரியம் சம்பவிக்கிற காரியம் என்ன? அவர்கள் சடுதியாய் தப்பவே முடியாத அளவு அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க சந்தேகத்தோடு யோசனையோடு குழப்பத்தோடு உட்கார்ந்து இருக்கீங்களா? நான் நல்லாதானே இருந்தேன், நல்ல தேவ வார்த்தை என்று இருந்துச்சு, நான் நல்ல ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேனே, நல்லா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேனே, நல்ல வேதம் வாசித்தேனே, நல்ல என்ன சுத்தி ஒரு 10 பேர் எப்பயும் என்னோடு இருந்தார்களே, இன்னைக்கு நான் திடீரென்று பார்த்த யாருமே இல்லையே என்று யோசித்துக் கொண்டு இருக்கிறார்களா? நல்ல கூட்டத்தோடு இருந்த நான் இன்னைக்கு திடீர்னு தனிமையிலே இருக்கேன் என்று யோசிக்கிறீர்களா? இதுல இருந்து நான் எப்ப தப்பிக்க போகிறேன், எப்படி தப்பிப்பேன் என்று தப்பி போக வழி இல்லாமல் யோசித்துக் கொண்டு குழப்பத்தோடு காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இருக்கிற அனுபவம் விரியன் பாம்பு தீண்டுகிற அனுபவத்தில் காணப்படுகிறீர்கள். அது உங்களை வீக்கம் செய்ய வைத்திருக்கிறது. அது உங்களை ஏதோ ஒரு பொய்யான சாட்சியை கேட்டது நிமித்தமாக, அதை உங்கள் ஜீவியத்தில் எடுத்துக்கொண்டது நிமித்தமாக, தேவனை விட்டு விலகினது நிமித்தமாக இன்றைக்கு இந்த திடீர் என்று சம்பவிக்கிற காரியங்கள் நடக்கிறது. என்னுடைய சிறு வயதிலே நாங்கள் இருக்கும் பொழுது, இது தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்காக சொல்லுகிறேன், எத்தனை பேர் நம்புவீர்கள் என்று தெரியாது. ஆனா சின்ன வயசுல நாங்க அம்மாவோட இருந்து ஒரு வீட்டுல இருந்தோம். அந்த வீடு நல்ல ஒரு பிசாசு, அங்க பிசாசு போராட்டம் உள்ள வீடு. அந்த நாங்க போற வரைக்கும் அந்த வீட்டுல யாருமே தங்குனது கிடையாது. ஒரே ஒரு வயசான ஐயா வருவாரு, சாயங்காலம் அந்த தோட்டத்தை பார்ப்பாரு, சாயங்காலம் போயிடுவார். அந்த வீடு தான் இங்க அந்த முக்கு ரோட்லயே பார்த்தா அந்த நாங்க இருக்கிற ஏரியால பெரிய வீடு அதுதான். ஆனா அவ்வளோ பெரிய வீட்டுக்கு வாடகை எவ்வளோன்னா வெறும் 1000 ரூபாய் தான். ஏன்னா யாரும் வந்து தங்க மாட்டாங்க. இந்த வீட்டுல நாங்க வந்து வசிக்க ஆரம்பித்தோம். நான் 3வது படிக்கும் போது அந்த வீட்டுக்கு வந்தோம். நான் நல்லா கொஞ்சம் வளர்ந்து விவரம் தெரிய ஆரம்பித்தோன்னா ஒரு 6, 7 என்று நினைக்கிறேன். 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு 14 வயசுன்னு வச்சுக்கோங்கமே, 12, 14 வயசு இருக்கு. அந்த வயசுல டேடி ஊழியத்துக்கு போகும் பொழுது அவர்கள் எப்ப பார்த்தாலும் நல்ல ஊழியத்திலே இருப்பார்கள். அப்போ ஊழியத்திலே கன்வென்ஷன் மீட்டிங்ல அல்லது பெரிய மீட்டிங்ல பேசி அந்த ஊழியத்திலே பிசாசுகளை விரட்டும் போது
திடீர்னு நாங்க இருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா சுத்தி அப்படியே கரண்ட் இறங்கிரும். எங்க இருந்து கரண்ட் பாஸ் ஆகுறதுன்னு யாருக்குமே தெரியாது. நானு, தம்பி, அம்மா 3 பேர் தான் இருப்போம். அப்ப யாருமே உதவிக்கு யாரும் கிடையாது. அது ஊழியம் ஆரம்பித்து கொஞ்சம் புதிதான காரியம், அப்பதான் புதிதான நாட்கள், அப்பதான் ஊழியம் வளர்ந்துட்டு வருது. பிற்காலங்களில் தேவன் அநேக உடன் ஊழியக்காரர்களை கொடுத்தார். ஆனா அந்த நேரத்துல யாருமே கிடையாது. நானு, தம்பி, அம்மா 3 பேர் தான் அந்த வீட்டுல இருப்போம். டேடி ஊழியத்துல இருப்பாங்க. இப்ப இந்த பிசாசு அங்க பிசாசு துரத்துகிறதுனாலும் பிசாசின் கோட்டைகளை அங்க தேவன் அங்கு தகர்க்கிறதுனால என்ன நடக்கும்னா, இங்க நாங்க இருக்கிற வீட்டுல திடீர்னு பார்த்தா கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிச்சோம். இது சரி, ஏதோ ஒரு காரியத்தினால கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு சொல்லி முதல் தடவை என்னுடைய ஞாபகத்தின்படி முதலோடு ஒரு இபி மேனை கூப்பிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணோம். எங்கேயும் லீக் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்து இன்னொரு நாள் திடீர்னு அதுவும் இது சாதாரணமா இருக்கும்போது சம்பவிக்காது, ஊழியத்துக்கு போகும்போது தான் நடக்கும். இப்படி கரண்ட் இறங்கிருச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? கீழே இருக்க டைல்ஸ், அதாவது டைல்ஸ் சைட்ல பதிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த 1/2 அடி ஹைட்டு, அந்த தரையிலிருந்து 1/2 அடி ஹைட் வரைக்கும் அப்படியே எலக்ட்ரிசிட்டி பாஞ்சிரும். இதனால அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜ் எங்களால திறக்க முடியாது. எந்த பொருட்களும் செவத்துல இருக்கிற அந்த ஷோகேஸ்ல இருக்க பொருள் எதையும் எடுக்க முடியாது. கதவு மரக்கதவை மட்டும்தான் பூட்ட முடியும், இரும்பு கதவு பூட்ட முடியாது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் அங்க சம்பவிக்கும். திடீர் என்று நடக்கும், திடீர் என்று சம்பவிக்கும். இது கொஞ்ச நாள் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு அப்புறம் தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அங்கு இருக்கிற பிசாசின் கிரியை தான் தேவனுடைய ஊழியத்தை தடை செய்யும்படியாக அப்படி செய்கிறது. ஒரு தடவைலாம் அப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, திடீர்னு இறங்கிருச்சு, இது எலக்ட்ரிசிட்டி இறங்கிருச்சு. இபி மேனை கூப்பிட்டு பார்க்கணும்னு சொல்றோம். அவர் பார்க்க வந்தவர் ஏதோ ஒரு சவத்துல திடீர்னு அப்படி சும்மா கை வைத்தாரு, அப்படியே ஷாக் அடிச்சு அவர் தூக்கி எறியப்பட்டார். அவரால் கடைசி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. அது 2-3 பேர் வந்தாங்க, அவர்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. எதற்காக சொல்லுகிறேன்? அங்கு சத்துருவின் கிரியை தேவனுடைய ஊழியத்தை தடை செய்யும்படியாக எங்களை தொடும்படியாய் அங்கு வந்தது. இதை கொஞ்ச நாள்ல அம்மா புரிந்து கொண்டார்கள். ஆவிக்குரிய காரியத்தில் அதை புரிந்து கொண்ட உடனே எப்பெல்லாம் அது சம்பவிக்குதோ உடனே முழங்கால் போட்டு ஜெபிப்பாங்க. அடுத்த 1 அல்லது 2 நிமிடத்துல அப்படியே அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இது உண்மைக்கே நடந்த விஷயம். நான் கண்ணால பார்த்ததும் அனுபவித்த காரியமா இருக்கு. இதுதான் திடீர்னு நடக்குது. நம்மளுக்கு எதுக்கு நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனா அது சம்பவித்திருக்கும். அதுல இருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது. ஏன் நடந்ததுன்னு தெரிந்தா ஏதாவது செய்து அதை தப்பிக்கலாம். ஆனா திடீர்னு அது நடந்ததுனாலே என்ன நடந்தது என்று சொல்லி அதுல இருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய ஜீவியத்திலே திடீர்னு ஏதாவது சம்பவிக்கிறதா, ஏதாவது எதிர்பாராத காரியம் திடீர்னு மாற்றம் வந்து கொண்டே இருக்குதா, அது சமாதானத்துக்கு இல்லாமல் சந்தோஷத்துக்கு ஏதுவா இல்லாமல் உங்களை கலங்க பண்ணுகிறதும் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை பலவீனப்படுத்துகிறதும் உங்களை வீங்க பண்ணுகிறதுமாய் காணப்படுகிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், அதுதான் விரியன் பாம்பின் தீண்டுதலின் அனுபவம். அந்த அனுபவத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஜீவியத்திலே விடுதலையை கொடுக்கிறார். அது விரியன் பாம்பின் அனுபவம் தான், அதுல இருந்து தப்ப முடியாது. ஆனா கர்த்தர் நினைத்தால் அவைகளிலிருந்து தப்புவிக்க முடியும். இங்க பவுலுடைய ஜீவியத்துல அதான் நடக்குது. அவர்கள் நினைத்தார்கள், இவன் இவன் கொலைபாதகன், இவன் கை வீங்கிறோம், இவன் சடிதியாய் சாக போறான் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனா அங்க என்ன நடந்தது? பவுல் அந்த விரியன் பாம்பை டிவியிலே உதறி போட்டான். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், பவுலனுடைய ஜீவியத்துல அப்படி செய்ய முடியும் என்றார். அவன் கையை கவ்வி கொண்டிருக்க விரியன் பாம்பின் மூலமாய் அங்கே செய்ய முடியும் என்றால் இன்றைக்கு தேவன் அதை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். இது எதனால அந்த தீண்டுதல் வருதான்? விரியன் பாம்பு என்றால் தீண்டுதல் என்று நாம் பார்த்தோம். தீண்டப்படுகிற அனுபவம், தீண்டப்பட்ட அனுபவம் வந்துருச்சுன்னா 3 காரியம் சம்பவிக்கும் என்பதை பார்க்க உதவுகிறார். எதனால இந்த தீண்டப்படுகிற அனுபவம் வருது? ஏன் விரியன் பாம்பு கடிச்ச உடனே இந்த 3 காரியம்? பாம்பு கடிச்சா அது வேற வித்தியாசம். ஆனா இந்த விரியன் பாம்பு கடிச்ச உடனே ஏன் இந்த 3 காரியம் மட்டும் சம்பவிக்குதா? வசனம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அவர்களுடைய திராட்சை செடி சோதோம் குமராவிலும் நிலங்களிலும் பயிரான திராட்சை செடிகளிலும் தாழ்ந்த ஜாதியாய் இருக்கிறது. வசனம் தப்பா இருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 33வது வசனம். அவர்களுடைய திராட்சை ரசம்
வலு சர்ப்பங்களின் விஷமும் விரியன் பாம்புகளின் கொடிய விஷமும் ஆனது. இந்த விரியன் பாம்புங்கிற தீண்டுதல் ஏன் அவ்வளவு கொடியதா இருக்கு? ஏன் அது நம்மளை கொலைபாதகன் என்று பொய் சாட்சி சொல்ல வைக்குது? ஏன் நம்மளை பொய் சாட்சியை பெற வைக்குது? ஏன் அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை சுகமில்லாமல் மாற்றுகிறது? ஏன் அது நம்ம எதிர்பாராம நம்ம புரிந்து கொள்ள முடியாமல் திடீர் என்று சம்பவிக்குது? அதனுடைய விஷம் வலு சர்ப்பத்தின் விஷத்தை காட்டிலும் கொடியது. நாம நினைக்கிறோம் வலு சர்ப்பம் தான் பெருசு என்று நாம் நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது வலு சர்ப்பத்தை காட்டிலும் கொடிய விஷம்தான் இந்த விரியன் பாம்பின் விஷமாய் காணப்படுகிறது. ஆனா இந்த விரியன் பாம்பின் விஷம் எங்க இருக்குமா? வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 140வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. விரியன் பாம்பு, நம்ம பாம்பு கடிக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, பாம்பு அதுக்குள்ள அந்த மேல பாத்தீங்கன்னா சாதாரணமாய் பார்க்கும்போது அதனுடைய 2 பற்கள் ஒரு சதை நிறைந்த பற்களை போல இருக்கும். ஆனா எப்ப ஆக்ரோஷமா கடிக்க வருதோ அந்த சதைக்குள்ள இருந்து 2 கூர்மையான பற்கள் வரும். அந்த பற்கள் வழியாகத்தான் பாம்பு விஷத்தை கக்கும். இதுதான் நம்ம தெரிந்தது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? விரியன் பாம்பு விஷம் எங்க இருக்குமா? நாக்குக்கு அடியில இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை தெளிவாய் இன்னொரு டேர்ம் அவர்களுக்கென்று, அந்த விரியன் பாம்பின் விஷயத்துக்கென்று ஒரு டேர்ம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு மனிதன் விரியன் பாம்பின் விஷமாய் மாறினா அவனுக்கென்று ஒரு வார்த்தை வசனம் சொல்லுகிறது, அவனுக்கென்று ஒரு அடையாளத்தை கொடுக்குது. என்ன அடையாளம்? யோபுவின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாய் இருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி. இது வார்த்தை சொல்லுகிறது, பொல்லாப்பு அவன் நாவில் இனிமையாய் இருக்கிறபடினா. இன்னொரு வாசனம் மத்தேயுல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா இவர்களை குறித்து சொல்லு, பொல்லாதவர்களே, பரிசேயர்களும் சதுசேயர்களையும் குறித்து சொல்லப்பட்டு, பொல்லாதவர்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, வருகிற ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? அப்ப இந்த விரியன் பாம்பின் விஷயம் எங்க இருக்குமா? நாக்குக்கு கீழே இருக்கும். அவர்களை குறித்து அவர்கள் அடையாளம் என்ன? அவர்கள் பொல்லாதவர்கள். மேல அவர்கள் நாக்கு பார்த்தா நல்லா இருக்கும், ஆனா அடியில விஷம் இருக்கும். இது எப்படி சொல்லணும்னா, வெளியில பார்க்க நல்லா பேசுவாங்க, நீங்க அவங்க முன்னாடி பேசுவீங்கன்னா நல்லா சிரிச்சு பேசுவாங்க. நான் இருக்கிறேன் ஐயா உங்களுக்கு, நான் இருக்கிற சிஸ்டர் உங்களுக்கு, நான் இருக்கிற பிரதர் உங்களுக்கு, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வார், உங்களை இப்படி விடுதலையாக்குவார், நீங்க என்ன தப்பு செஞ்சீங்கன்னு சொல்லி உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர்களை போல, தைரியத்தை கொடுக்கிறவர்களை போல, உங்களுக்கு தூணை போல பேசுவாங்க. ஆனா அவர்கள் நாவின் கீழ் விஷம் இருக்கிறதுனால நீங்க அங்கிட்டு போன உடனே என்ன நடக்கும்? அது உங்களை தீண்டுகிறவர்களாய் காணப்படுவார்கள். மேலே பார்க்க நல்ல இனிமையான நாக்காய் இருக்கும், ஆனா அவர்கள் நாவின் அடியிலே என்ன இருக்கிறது? கொடிய விஷம் இருக்கிறது. அவர்கள் தான் நம்முடைய ஜீவத்தை கெடுக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை திடீர் என்று சத்துவின் கிரியை சம்பவிக்க காரணமாய் இருப்பார்கள். அவர்கள் தான் நம்மை குறித்து பொய் சாட்சி சொல்லுவார்கள். அவர்கள் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை சுகமில்லாமல் வீங்க பண்ணுகிறவர்களாய் காணப்படுவார்கள். இதுதான் விரியன் பாம்பின் அனுபவம். இப்படிப்பட்டவர்கள் தான் விரியன் பாம்பின் விஷத்தை உடைய மனிதர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், கடந்த நாட்கள்ல இந்த விரியன் பாம்பின் விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்களா? அவங்க உங்களுக்கு முன்பாக நன்றா பேசுனாங்க, நல்ல தேனாடையை போல பேசுனாங்க, இன்பமான வார்த்தையை பேசுனாங்க என்று வெளியிறங்க வார்த்தையை பார்த்துட்டு அவர்களை நம்பி நீங்க கிரியை செய்தபடினால், அவர்களை நம்பி பின்போனபடினால், அவர்களை நம்பி நீங்க இறங்கினபடினால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே மீட்கப்படுகிற அனுபவமும் தேவையில்லாத பொய் சாட்சியும் தேவையில்லாத சடிதியான காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் உங்க வாழ்க்கையிலே விரியன் பாம்பின் விஷமாய் காணப்படுகிறார்கள். இந்த விஷம் சாதாரண விஷம் அல்ல, அது கொடிய விஷம். அந்த கொடிய விஷம் வந்துச்சுன்னா எனக்கு சடிதியான காரியங்கள் சம்பவிக்கும்.
சடுதியான காரியங்கள் சம்பவிக்கும். அப்ப கர்த்தர் கேட்கிறார், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யார் உங்க வாழ்க்கையில உங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள்? யார் உங்களுக்கு வெளியில பார்க்க நன்மையாய் பேசி கடியில கொடிய விஷயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மனிதனின் கிரியைகளின் இடத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் இந்த அதிகாலை வேளையிலே உங்களை ரட்சிக்கிறார். யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில சடிதியா ஏதோ நடந்த உடனே, தேவையில்லாத குற்றச்சாட்டு வந்த உடனே, தேவையில்லாத இந்த சரீரத்தை ஆவிக்குரிய சரீரத்துல சுகமினமான உடனே நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஐயோ, பிசாசானவன் இதை செய்துட்டான், ஐயோ தேவனுக்காக நிக்கிறதுனால சத்ருவானவன் இப்படி செய்துட்டான் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் வசனம் அதை சொல்லவில்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்க தேவனுக்காக நின்றதுனால அங்கு வரல, நீங்க தேவனுக்காய் ஓடுனதுனால பிசாசானவன் செய்யல. நீங்க தேவையில்லாத ஐக்கியத்தை வைத்துக் கொண்டீர்கள் அல்லவா? உங்கள் மத்தியிலே காணப்படுகிற அந்த விரியன் பாம்பு தான் அதை செய்கிறது. பிசாசானவன் அதை செய்யவில்லை, வலு சர்ப்பம் அதை செய்யவில்லை, போராட்டத்தின் சத்ரு அதை செய்யவில்லை. உங்களோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த விரியன் பாம்பின் அனுபவத்தை உடையவர்கள் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் விறகு கட்டைகளுக்கு உள்ளாயிருப்பார்கள். ஆனால் அக்கினி புசல் வரும் பொழுது அவர்கள் வெளிப்படுவார்கள். அக்கினி வருகிறது என்பது எதை காட்டுகிறது? கர்த்தர் அவைகளை வெளியரங்கமாக்குகிறார். இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே உங்க வாழ்க்கையிலே விஷத்தை போல் இருந்து கொண்டு, அந்த நாவின் அடியிலே விஷத்தை வைத்துக் கொண்டு, கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை அழித்துக் கொண்டு, கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை வீணடித்துக் கொண்டு, கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை சுகமனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்களை தேவன் இன்றைக்கு வெளியரங்கமாக்குகிறார். அவர்களிடத்திலிருந்து தேவன் உங்களை ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது, விரியன் பாம்பின் மேலும் நடந்து என்று மோசேக்கு கர்த்தர் சொன்னார். மிரியன் பாம்பின் மேல் நடந்து அவனை ரட்சித்தார் என்று நாம் பார்த்தோம். அப்ப மோசேயினுடைய வாழ்க்கையில யார் விரியன் பாம்பை போல் காணப்பட்டார்கள்? யார் அவனுடைய வாழ்க்கையிலே நாவின் அடியில விஷத்தை வைத்துக் கொண்டவர்களாய் காணப்பட்டாங்க? நீங்க அதை யோசித்த உடனே நம்முடைய மைண்டுக்கு என்ன வரும்? உடனே பார்வோன் வருவான், அல்லது பார்வோனுடைய மந்திரவாதிகள் வருவார்கள், அல்லது எகிப்தின் ஆளோட்டிகள் வருவார்கள். அதெல்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னபடி சத்ருவானவன் கிடையாது. நம்மளோடு இருக்கிறவர்கள் தான் நமக்கு விரியன் பாம்பின் விஷம். யார் மோசேக்கு விரியன் பாம்பின் விஷத்தை போல் காணப்பட்டார்களாம், விரியன் பாம்பாய் காணப்பட்டார்களாம்? வசனம் இப்படியாவது சொல்லுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியாவது சொல்லுகிறது. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணினபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. இங்க என்ன நடக்குது? மோசேக்கு யார் விரோதமாய் இருக்கிறார்கள்? யார் விஷப்பாம்பாய் காணப்படுகிறார்கள்? பார்வோன் இல்ல, பார்வோன் கிடையாது, அல்லது அவனுடைய ஆளோட்டிகள் கிடையாது. அவனோடு பிரயாணப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருந்த அவனுடைய சொந்த சகோதரி அவனுக்கு விரோதமாய் இருக்கிறார். சொந்த சகோதரர்கள், சொந்த சகோதரி அவனுக்கு விரியன் பாம்பை போல காணப்படுகிறார். இந்த மிரியாம குறிச்சு நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, மிரியாம குறிச்சு வசனம் இப்படியா சொல்லுது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது அதிகாரம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, மிரியாமை குறித்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஆரோனின் சகோதரியாக மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையில் தம்புரத்தை எடுத்துக்கொண்டாள். முதலாவது இவளை குறித்து என்ன சொல்லுது? அவள் ஒரு தீர்க்கதரிசி. இரண்டாவது, அவள் ஒரு தம்புரம் வாசிக்கிறவள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவளாயும், இரண்டாவது தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாயும் காணப்பட்டாள். ஆனா அப்படிப்பட்ட மனுஷனுடைய நாவுக்கு அடியில தான் இந்த கொடிய விஷயம் காணப்படுது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், அவங்க நல்லா துதிக்கிறாங்க, அவங்க நல்லா பாட்டு பாடுறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி நம்பி போயிருந்தீங்களே அல்லவா? ஆனா தேவன் சொல்லுகிறார், அவர்கள் நாவின் கீழே தான் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அந்த விரியன் பாம்பு விஷம் வெளிப்பட்டபடினால்தான் உங்கள் வாழ்க்கையில இன்னெந்த காரியங்கள் சம்பவிக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யார் விரியன் பாம்பை போல இருக்கிறார்கள் என்று பாருங்க.
அவர்கள் நல்லா துதிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை வெளியரங்கமாய் நாம் நம்ப கூடாது. ஆவிக்குரிய கண்களை வைத்து நாம் நிதானித்து பார்க்கணும். அப்படி நிதானித்து பார்த்தோம் என்றால் யார் விரியன் பாம்பு, யார் நல்லவர்கள், யார் தேவனுடைய சமாதானத்தை கொண்டவர்கள் என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் யாரை கொண்டுனாலும் பேசுவார். அவர் கழுதையை கொண்டே பேசினார், காகத்தை கொண்டு போஷிச்சார், புறாவை கொண்டு தண்ணீர் குறைந்தது என்பதை காண்பித்தார். அப்ப மிருகங்களையும் பறவைகளை கொண்டே கர்த்தர் பேச முடியும் என்றால் அந்த பொல்லாங்கான மனிதர்களை கொண்டு பேச முடியாதா? அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள். யார்? பரிசேயரும் சதுசேயரும் சொல்லுகிறபடி, ஆசாரிகள் சொல்லுகிறபடி செய்யுங்கள். இயேசு சொல்லுகிறார், அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள், அவர்கள் செய்கிற செய்கைகளின்படி செய்யாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவங்க சொல்றது தேவ வார்த்தையா இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய ஜீவியம் மிரியன் பாம்பின் விஷத்தை உடையதாய் காணப்படுது. இன்றைக்கு மோசேயினுடைய வாழ்க்கையில மிரியாம் விரியன் பாம்பின் விஷத்தை உடையவளாய் காணப்பட்டாள். விரியன் பாம்பை போல மோசேக்கு காணப்பட்டாள். அதனால என்ன நடக்குது? மிரியாம் என்ன செய்கிறாள்? அந்த வார்த்தையை சொல்லுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அந்த வசனத்தை நாம் தொடர்ந்து வாசித்து பார்த்தோம் என்றால் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மோசேயை விரோதித்தார்கள். ஒரு பக்கத்துல மிரியாம் ஊழியக்கார் அல்லது நடத்துகிறவருடைய சகோதரி, இன்னொரு பக்கத்துல அவளுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கு, தீர்க்கதரிசி. இன்னொரு பக்கத்துல அவள் ஒரு வொர்ஷிப் லீடர் என்கிற இன்னொரு அடையாளம் இருக்கு. இவைகள் எல்லாம் இருந்தாலும் அவள் என்ன செய்கிறாள்? அவள் தேவனால் நியமிக்கப்பட்ட மனுஷனை அவர் விரோதிக்கிறவளாய் காணப்பட்டாள். இது எங்க நடக்குது? அவர்கள் கானானுக்கு புறப்பட்டு போகிற பிரயாணத்திலே இது நடக்குது. அவள் தன் கண்களினால் சமுத்திரத்தை பிளந்ததை பார்த்தாள். அவள் தன் கண்களினால் பார்த்ததனால் அதை பார்த்தாவே பாடுகிறாள். கர்த்தருடைய விடுதலையை பார்த்தாவே பாடுகிறாள். தன்னுடைய வாயினால் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாள். ஆனால் அவருடைய ஜீவியம் உள்ள என்ன காணப்பட்டிருக்கிறது? கொஞ்சம் விஷம் காணப்பட்டிருக்கிறது, கொடிய விஷம் காணப்படும். அதனால என்ன நடக்குது? முதலாவது தன் சகோதரனை அவள் பகைத்தாள், அவள் தன் சகோதரனை விரோதித்தாள். இரண்டாவது என்ன நடக்குது தெரியுமா? அவள் அவன் ஊழியத்தை குறித்து தேவையில்லாத வார்த்தையை பேசினாள். வசனம் சொல்லுது, 2வது வசனம், கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். மிரியாமை கர்த்தர் பயன்படுத்தினது உண்மைதான். அதனாலதான் மிரியாம் சொல்லுகிறார், எங்களை கொண்டு பேசினாரோ. ஆனா அந்த விஷம் இருந்தபடினால் என்ன நடக்குது? அவள் மோசேயின் ஊழியத்துக்கு எதிராய் எழும்பினாள். அவள் அங்கு கலகம் பண்ணுகிறவளாய் மாறினாள். அங்க இருக்கிற ஜனங்கள் கலகம் பண்ணுகிறது வேற விஷயம். ஆனா கூட நம்பிக்கையாய் வைத்திருந்த, கூட இருந்த ஜனம், கூட பிறந்த அந்த சகோதரியே இவனுக்கு விரியன் பாம்பாய் இருந்து அங்கு கலகத்தை ஏற்படுத்துகிறவளாய் காணப்பட்டாள். அங்கு கலக்கத்தை ஏற்படுத்துகிறவளாய், அங்கு பிரிவினை உண்டு பண்ணுகிறவளாய் காணப்பட்டாள். மூன்றாவது அந்த விஷயம் என்ன செய்கிறது? அங்கு மோசேயினுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை சொல்லுகிறது, தன்னை உயர்த்தி பெருமை பாராட்டினால். எப்படி உயர்த்துகிறாள்? மோசேயினுடைய மனைவியை அங்கு சிறுமைப்படுத்தி அவளை இழிவாய் பேசி தன்னை உயர்த்துகிறவளாய் காணப்பட்டாள். இதுதான் 3 காரியங்கள் மனிதர்களால் வருகிற விஷயம் பாம்பு இருக்கும். இதை வைத்துதான் நம்ம அடையாளம் கண்டுகொள்ள முடியும். நீங்க யோசிக்கலாம், அவங்க நல்லா பேசுறாங்களே, தேவ வார்த்தையை தானே பேசுறாங்க, எப்படி அவங்கள விரியன் பாம்பு என்பதை நாம் அடையாளம் கண்டு கொள்கிறது? விரியன் பாம்பின் விஷயத்தை உடைய மனிதர்களை எப்படி நாம் அடையாளம் கண்டு கொள்கிறது? அவர்களுடைய இந்த தேன் ஒழுகுகிற வார்த்தையினால் அல்ல, அவர்களுடைய ஜீவியத்தை வைத்துதான். அவர்கள் நம்மளுக்கு விரோதமாய் பேசுகிறார்களா, அல்லது நம்மளை குறித்து நம்மளுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்களா இருக்கிறார்களா, அல்லது அவர்கள் நம்முடைய ஜீவியத்தை குற்றம் சாட்டுகிறவர்களா இருக்கிறார்கள் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அவர்கள் நம்மளை உயர்த்தி பேசுகிறதுனால அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் நாம் அங்கீகரிக்க கூடாது. அதை சோதனைக்குட்படுத்தி நாம் பார்க்க வேண்டும்.
இந்த சோதனைக்கு உட்படுத்தி பார்த்தால் மாத்திரமே அங்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் கரைந்து கொள்ள முடியும். இங்க மோசேயினுடைய வாழ்க்கையில மிரியாம் விரைவியன் பாம்பை போல் காணப்பட்டால் அதனால் என்ன நடக்குது? அவள் மோசேக்கு விரோதமாய் பேசுகிறாள். அவள் ஊழியத்திலே கலக்கத்தை கொண்டு வருகிறாய் மாறினால். மூன்றாவது, மோசேயினுடைய மனைவியை குறித்தே தவறாய் பேசுகிறவராய் தன்னை பெருமைப்படுத்துகிறாய் மாறினாள். இப்படிப்பட்ட விரியன் பாம்பின் இடத்திலிருந்துதான் கர்த்தர் மோசேயை ரட்சித்தார். அதை விளக்கமாய் நாம் பார்க்க நேரமில்லை. ஆனால் தேவன் எப்படியெல்லாம் ரட்சித்தார் என்ற 5 குறிப்பை மாத்திரம் நாம் பார்த்து ஜெபிப்போமாக. மோசேயை கர்த்தர் இந்த விரியன் பாம்பு, அதாவது மிரியாமின் இடத்திலிருந்து கர்த்தர் அவளை எப்படி ரட்சித்தாராம், மோசேயை ரட்சித்தாராம். 5வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? கர்த்தர் மேக தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று அவர்களை ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அப்ப கர்த்தர் கொடிய விஷயத்திலே மாட்டிக்கொண்ட மோசேயை முதலாவது எப்படி ரட்சிக்கிறார்? அவர் அந்த விஷத்தை கக்கின அந்த விரியன் பாம்பை போல காணப்பட்ட மனிதர்களை தேவன் அழைக்கிறார், அவர்களை கூப்பிடுகிறார். எப்படி கூப்பிடுகிறார்? தூணில் இறங்கி தம்முடைய பரலோக சிங்காசனத்தை விட்டுட்டு இங்கு மோசேக்காய் தேவன் இறங்கி வந்து இவனுக்கு விஷத்தை போல் காணப்படுகிற விரியன் பாம்பை போல காணப்படுகிற மனிதர்களை தேவன் கூப்பிட்டார். இன்றைக்கு அதிகாலை வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், அவர் உங்களுக்கு இன்று அதிகாலை வேளையிலே உங்கள் மத்தியிலே அவர் இறங்குகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையிலே இறங்குகிறார். அதனால் என்ன நடக்கிறது? உங்களை அறியாமல் உங்க வாழ்க்கையிலே காணப்படுகிற விரியன் பாம்பை தேவன் இன்றைக்கு சத்தமிட்டு அழைக்கிறார். அவைகளை வெளியரங்கமாக்கி கூப்பிடுகிறார். இங்கு கூப்பிடுகிறார் என்பது சந்தோஷமான காரியம் அல்ல. இவள்தான் விரியன் பாம்பு என்பதை அடையாளம் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில் இருக்க விரியன் பாம்பை முதலாவது அவர் அடையாளம் காட்டி அவைகளை கூப்பிடுகிறவராய் காணப்படுகிறார். 2வது, மோசே எப்படி ரட்சித்தாராம் தேவன்? அந்த வசனம் சொல்லுகிறது, 8வது வசனம் சொல்லுகிறது, 7வது வசனம் சொல்லுகிறது, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அந்த உண்மை, அந்த சப்ஜெக்டுக்குள்ள போனோம் என்றால் அது ஒரு ஆழமான சத்தியம். ஆனா இது மேலோட்டமா நம்ம பார்த்தால் அது இதை காட்டுகிறது. அது தேவன் மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க உங்க வாழ்க்கையில விரியன் பாம்பு வந்ததுனால பொய் சாட்சி வந்துருச்சேன்னு நீங்க பயந்தீங்க அல்லவா? பொய் சாட்சி வந்துருச்சேன்னு சொல்லி கர்த்தரை விட்டு விளங்குனீங்கன்னு அல்லவா? பொய் சாட்சி வந்துருச்சேன்னு சொல்லி கலக்கத்துல அழுகையிலே இருந்து ஊழியத்தையும் தேவ தரிசனத்தை விட்டு ஓடுனீங்கள் அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், அவன் மனுஷன் சொன்ன பொய் சாட்சியை நீ மறந்து போய்விடு, நான் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் காணப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதன் என்ன பொய் சாட்சியும் சொல்லலாம், ஆனால் தேவன் அண்ட சுராசுரங்களை உண்டு பண்ணின பரலோகத்தின் ராஜாவாகிய சர்வ வல்லமையின் தேவன் இன்றைக்கு அவர் உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற விரியன் பாம்பின் இடத்தில் சாட்சி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், மோசே எந்த ஆசனாகிய மோசே, எந்த ஆசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சாட்சி அவசியமா இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், விரியன் பாம்பு சொன்ன பொய் சாட்சியை நம்பி நீங்க அவரை விட்டு ஓட தேவையில்லை. நீங்க தேவ சமூகத்துல நிலைத்திருந்தால் போதும், கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார். அவர் சாட்சி சொல்லி உங்களை ரட்சிக்கிறவராய் காணப்படுவார். 3வது, எப்படி மோசேயை ரட்சிக்கிறார்? வசனம் சொல்லுகிறது, 8வது வசனம் சொல்லுது, என் தாசன், அந்த வசனத்தை வாசிக்கிறேன், நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல முகமுகமாய் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதல்ல என்றார். 3வது, கர்த்தர் மோசே எப்படி ரட்சிக்கிறார் தெரியுமா? அவனுக்கென்று ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காய் வந்து நிற்கிறது போல மோசேக்காய் கர்த்தர் வந்து நின்னுட்டு இவன் என் தாசன் என்று உரிமை பாராட்டுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், 3வது, தேவன் விரியன் பாம்பின் அனுபவத்திலிருந்து எப்படி உங்களை ரட்சிக்கிறார் தெரியுமா? அவர் இன்றைக்கு உங்களை உரிமை பாராட்டுகிறவராய் மாறுகிறார்.
சத்ருவினிடத்திலும் விரியன் பாம்பினிடத்தில் அவர் சொல்ல போகிறார், என் மகன், என் மகள், என்னுடைய தாசன், நான் அவனிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்காய் வந்து உங்களை ரட்சிக்க போகிறார். நான்காவதா என்ன நடக்குது அங்க? அந்த வசனம் சொல்லுகிறது, 10வது வசனம் சொல்லுகிறது, மேக கூட்டத்தை விட்டு நீங்கின போயிற்று, மிரியாம் உறைந்த மலையின் வெண்மையை போன்ற குஷ்டரோகி ஆனால். நான்காவதா என்ன நடக்குது? மிரியாம், யார் மிரியன் பாம்பை போல காணப்பட்டார்களோ அவர்களுடைய ஜீவியத்திலே குஷ்ட ரோகம் வந்தது. குஷ்ட ரோகம் என்பது எதை காட்டுகிறது? ஒதுக்கப்பட்ட அனுபவம். உங்களை ஒதுக்க வேண்டும், உங்க வாழ்க்கையில கலகத்தை கொண்டு வரணும், அதனால உங்களோடு இருக்கிறவர்களை பிரித்து உங்களை தனிமையாக்கணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா? அவர்களுடைய ஜீவியம் இன்றைக்கு ஒதுக்கப்படுகிறது. குஷ்டரோகிகள் பாளையத்திற்கு அப்பால் துரத்தப்பட வேண்டும். அதே அனுபவத்தை இங்கு விரியன் பாம்புக்கு கர்த்தர் கொடுக்கிறார். விரியன் பாம்பை போல மிரியாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். என்ன செய்கிறார்? அவளை பாளையத்தை விட்டு புறம்பாக்குகிறார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நான்காவதாய் தேவன் உங்களை எப்படி ரட்சிக்கிறார்? அவர் வந்து நிற்கிறார், நின்று உங்களை குறித்து சாட்சி சொல்லுகிறார், உங்களை அங்கீகரிக்கிறார். உடனே என்ன நடக்குது? உங்கள் ஜீவியத்திலே காணப்படுகிற விரியன் பாம்பின் மனுஷர்களை உங்கள் பாளையத்தை விட்டு புறம்பே அவர் தள்ளுகிறவராய் காணப்படுகிறார். அவர்கள் உங்கள் ஜீவியத்தை விட்டு எடுத்து போடுகிறார். அவர்களை உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடி அவர்களை தூர தூக்கி எறிகிறவராய் காணப்படுகிறார். ஐந்தாவதா என்ன நடக்குது தெரியுமா? அங்க அவர் ரட்சிச்சதனால என்ன நடக்குது? ஐந்தாவதா எப்படி என்ன நடக்குது? வசனம் 12 சொல்லுகிறது, தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகிறது, செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்று சொல்லுகிறார். 11வது வசனத்தை வாசித்தோம்னா சொல்லுகிறது, ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே. இங்க பாருங்க, யாரை குறிச்சு இப்ப விரியன் பாம்பு யார் பேசுனாங்க? ஆரோனும் மிரியாமும் சேர்ந்து மோசேயை குறித்து பேசினாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? அவன் அதே ஆரோன் சொல்லுகிறான், என் ஆண்டவனே. இதுதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில விரியன் பாம்பை எடுத்து போட்டதுக்கான அடையாளம். இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்க விரியன் பாம்பை எடுத்து போடுறதுனால என்ன நடக்க போகுது தெரியுமா? உங்களை தூஷித்த, உங்களை குறித்து பொய் சாட்சி சொன்னாங்க பாத்தீங்களா? உங்களை குறித்து உங்க வாழ்க்கையை சோர்வடைய பண்ணினாங்க பாத்தீங்களா? உங்க வாழ்க்கையை ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதித்தார்கள் அல்லவா? உங்க வாழ்க்கையில சடிதியாய் காரியத்தை சம்பவிக்க காரணமா இருந்தார்கள் அல்லவா? தங்கள் நாவின் கீழ் விஷத்தை வைத்துக் கொண்டு உங்களை தீண்டிக் கொண்டே இருந்தார்கள் அல்லவா? அவர்கள் உங்களிடத்துல வந்து சொல்ல பாருகிறார்கள், என் ஆண்டவனே என்று கர்த்தர் அவர்கள் சொல்ல போகிறார்கள். அப்படி கர்த்தர் உங்களை அவர்களுக்கு முன்பாய் உயர்த்த போகிறார். அவர்கள் உங்களிடத்துல வந்து எனக்காக ஜோமினிக்கோங்க என்று சொல்ல போகிறார்கள். அவர்கள் சொல்லப்பாங்க, எனக்காக நீங்க இரக்கம் பாராட்டுங்க என்று சொல்ல போகிறார்கள். எனக்காக கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்க என்று சொல்ல போகிறார்கள். கடந்த நாட்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசினார்கள், உங்க குடும்பத்துல கலக்கத்தை கொண்டு வந்தாங்க, உங்க ஊழியத்துல கலக்கத்தை கொண்டு வந்தார்கள், உங்கள் ஜீவியத்தை 2ஆய் பிளந்து போட்டார்கள். ஆனால் இன்றைக்கோ கர்த்தர் கிரியை செய்கிறது நிமித்தமாக அவர்கள் உங்களிடத்துல வந்து கெஞ்ச போகிறார்கள், என் ஆண்டவனே எனக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள், எனக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். யோசித்து பாருங்க, இது எவ்வளவு பெரிய மகிமை, இது எவ்வளவு பெரிய அற்புதம், இது எவ்வளவு பெரிய விடுதலை என்பதை யோசித்து பாருங்க. யார் நம்மளை குறித்து பொய் சாட்சி சொன்னாங்களோ, யார் நம்மளை குறித்து சடிதியான காரியங்களை சம்பவித்தார்களோ அவர்கள் நம் பாதத்தில் வந்து விழத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். அங்கு ஆரோன் சொல்லுகிறான், என் ஆண்டவனே. தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும். அப்ப கர்த்தரிடத்துல நீங்க அவர்களுக்காய் வேண்டிக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் அவர்களை உங்கள் பாதத்தின் கீழாய் கொண்டு வருகிறார். இதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் விரியன் பாம்பின் மேலும் நடந்து. விரியன் பாம்பின் மேலும் நடந்துனா என்ன அர்த்தம்? அது உயிரோட தான் இருக்கும், அது செத்து போகாது. ஆனால் அதனால் ஒரு கிரியையும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற விரியன் பாம்புகளை, பல் பிடுங்கி போன பாம்பை போல, விஷத்தை எடுக்கப்பட்ட பாம்பை போல, படுத்துக்கொண்டு சும்மா இருக்கிற பாம்பை போல தேவன் மாற்றுகிறார். நீங்கள் அவர்கள் மீது நடந்து போவீர்கள். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, விரியன் பாம்பின் மேலும் நடந்து. அந்த விரியன் பாம்பு உங்க வாழ்க்கையில இருக்கும், ஆனா பாம்பிற்குரிய எந்த அடையாளமும் அதற்கு இருக்காது. அது உங்க தயவை நாடி இருக்கும், அது நாவில விஷம் இருக்காது. அவைகளை தேவன் கடிந்து கொண்டிருப்பார்.
அவைகளுக்கு முன்பாய் தேவன் உங்களை உயர்த்தி வைத்திருப்பார். அப்ப இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுங்க. தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இப்பொழுது ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில யார் விரியன் பாம்பை போல இருக்கிறாங்க, இந்த 3 அடையாளத்தை வைத்து யோசித்து பாருங்க, நிதானித்து பாருங்க. யார் உங்களை பொய்யான குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறார்கள், யார் உங்க வாழ்க்கையில உங்களை விரோதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், யார் உங்க வாழ்க்கையில கலகத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், யார் உங்க ஜீவியத்துல கலக்கத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், யார் உங்களை தாங்களே பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் முக்கியமான குறிப்பு. அவர்கள் உங்களோட தான் இருப்பாங்க, ஆனா சொல்லுவாங்க நான் அவரை காட்டிலும் நல்லா செபிப்பேன். அவர்கள் உங்களோட தான் இருப்பாங்க, சொல்லுவாங்க அவருக்கு பின்னாடிதான் நான் ரட்சிக்கப்பட்டேன், அவர்கிட்ட தேவன் நேரடியா பேசினார், ஆனா அவரை காட்டிலும் நான் நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுவேன். நீங்க இல்லாத அப்சலோம் அதை அப்படிதான் தாவீதை குறித்து சொன்னான். அப்சலோம் சொன்னா நான் நல்ல நியாய தீர்ப்பை என்னிடத்துல வாருங்கன்னு சொன்னான். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் ஜீவியத்துல யாரெல்லாம் இப்படி காணப்படுகிறார்கள் அவைகளை தேவன் இன்றைக்கு விடுதலையா. நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நான் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூடக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் விரியன் பாம்பின் இடத்திலிருந்து ரட்சிப்பை கொடுப்பேன் என்று சொல்லி அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையிலே சடிதியாய் திடீர் என்று நடக்கிறதுக்கான அர்த்தத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தினேக்காய் ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையிலே பொய்யான சாட்சியை கேட்டு நாங்க தவறி போயிருக்கிறோமே, அதற்காக எங்களை மன்னித்திரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்க வாழ்க்கையிலே இனிமையான நாவை உடையவர்களாயும் நாவின் கீழ் விஷத்தை வைத்திருக்கிறவர்களாய் இருக்கிற மனுஷர்களின் நிமித்தமாய் சம்பவித்த எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி அவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறேக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நேரத்திலே நீர் இறங்கி வருவீராக. உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்திலே இறங்கி வந்து இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற விரியன் பாம்பை போல காணப்படுகிற நீர் கூப்பிடுவீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு முன்பாய் உடைய பிள்ளைகளை நீ சாட்சியாய் மாற்றுவீராக. உடைய பிள்ளைகளை குறித்து நீ சாட்சி சொல்லுவீராக. உடைய பிள்ளைகள் என்பதை அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, அந்த விரியன் பாம்பின் மனுஷர்களுக்கு இப்பொழுதே பாளையத்தை விட்டு புறம்பே தள்ளப்படுவார்களாக. பாம்பின் நிமிஷம் அவர்களை விட்டு முறியடிக்கப்படுவதாக. அதன் நிமித்தமாக உம்முடைய பிள்ளைகளின் தயவை அவர்கள் நாடுவார்களாக. அதன் நிமித்தமாய் உடைய பிள்ளைகள் விரியன் பாம்பின் மீது நடக்கட்டும் கர்த்தாவே. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உயிர்த்தெழுதலின் அடையாளமான இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படுகிற நாளிலே இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பலத்தை கொடுங்க. விரியன் பாம்பின் விஷயத்தின் மனிதர்களை எடுத்து போட்டு அவர்கள் இவர்கள் தயவை நாடும்படி கர்த்தர் செய்வீராக. நீர் அப்படி செய்கிறாய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிள்ளைகளை விடுதலையாக்கி ரட்சித்து ஆசீர்வதித்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.